பார்த்திங்கன்னா நம்ம காலிஃப்ளவர் பூவை சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு அதை வந்து கொஞ்சம் சுடு தண்ணியில் போட்டிருக்குறோம். ஏன்னா அதில் குட்டி குட்டி புழுங்க இருக்கும். அதனால் சுடு தண்ணியில் போட்டு நம்ம நல்லா கழுவிக்கணும். இப்போ மசாலா பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு கடல மாவு வந்து ஒரு 2 கைப்பிடி போட்டுருக்குறோம். அப்புறம் ஒரு கைப்பிடி அரிசி மாவு, ஒரு கைப்பிடி கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்குறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு சிக்கன் மசாலா பாக்கெட்டு, தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். ஒரு எலுமிச்சம்பழம் சாறு இதில் விட்டுருக்குறோம். நம்ம கலருக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் பவுடர் சேர்த்துக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் கரம் மசாலாவும் சேர்த்து நம்ம மாவை 65 பதத்துக்கு மாவை நல்லா நம்ம கரைச்சிக்கலாம். அதை பார்த்திங்கன்னா சுடு தண்ணியில் நம்ம போட்டு வச்சுருந்த காலிஃப்ளவர் எடுத்து இந்த 65 போகிற மசாலாவில் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு காலிஃப்ளவர் 65க்கு நம்ம மசாலா வந்து மசாலாவில் வந்து காலிஃப்ளவர் இந்தளவுக்கு நம்ம நல்லா பரட்டிக்கணும். ஏன்னா அந்த மசாலாவில் இருக்கிற உப்பு காரம் இதெல்லாம் வந்து நமக்கு காலிஃப்ளவர் ஏறணும். பரட்டி கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்தால் நம்மளுக்கு சுவையான காலிஃப்ளவர் 65 தயாராகிடும். இந்த காலிஃப்ளவர் வெட்டும் போது பார்த்திங்கன்னா அந்த பூவோடு கொஞ்சம் காம்பு கைப்பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் வெட்டணும். அது எண்ணெயில் வந்துச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக சோடா மாவு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா சோடா மாவு போட்டால் ரொம்ப நம்மளுக்கு டைட்டாக இருக்காது. நல்லா இந்த 65 வந்து நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்கும். பெருங்காயத்தூளும் கண்டிப்பாக சேர்த்து தான் ஆகணும் 65ல். கொஞ்சமாக சீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். இது வந்து ஒரு 1 ஹவர் வந்து ஊறணும். இன்னும் கேட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் 1 ஹவர் வச்சா இன்னும் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் நேரம் மசாலா கூட காலிஃப்ளவர் ஊறிச்சுன்னா அதுக்கப்புறமா எடுத்து 65 போடலாம். பாருங்கள், மசாலா நல்லா ஊறிடுச்சு. ஊறின பிறகு நம்ம எண்ணெயில் 65 போட்டு எடுத்துக்கலாம். நம்ம வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு தான் பொரிக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் நம்மளுக்கு முழுசாக வெந்து வரும். இல்லைனா மாவு மட்டும் வந்துடும், உள்ள காலிஃப்ளவர் நமக்கு பச்சையாக இருக்கும். போட்ட உடனே கிண்டக்கூடாது. ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் பொறுத்து கிண்டினா தான் அதில் இருக்கிற மாவு பிரியாது. இந்தளவு நம்மளுக்கு பொரியணும். நம்மளுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா 65 பொரிஞ்சு வரணும். இதில் பாருங்கள், நம்ம போட்டுக்கிற மசாலாலாம் வந்து அந்த 65 விட்டு கொஞ்சம் கூட எண்ணெயில் பிரியல பாருங்கள். நம்ம போட்டுக்கிற மசாலா எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக போட்டால் மசாலா கொஞ்சம் கூட காலிஃப்ளவர்லேருந்து பிரியாது. இதேமாரி போட்டிங்கன்னா காலிஃப்ளவர் 65 நல்லா சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம போட்டுக்கிற மசாலாலாம் போட்டு நம்ம எப்படி ஃப்ரை பண்ணுறோமோ அதேமாதிரி பண்ணிக்கலாம். மசாலா பிரியாமல் காலிஃப்ளவர் 65 ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் வீட்டில் இதேமாதிரி காலிஃப்ளவர் 65 செஞ்சு சுவைச்சு சாப்பிடுங்க. மறக்காமல் வந்து நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி. இந்த பாருங்கள், காலிஃப்ளவர் 65 எவ்வளோ ப்ரௌன் கலரில் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குது பாருங்கள். எல்லாம் நம்ம கஷ்டப்படுறதே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்றதுக்கு தான். வாழ்க்கையில் நல்லா சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணி ஜாலியாக இருக்குது. சூப்பராக வந்துருக்கு பாருங்க. சுவையான காலிஃப்ளவர் 65 ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.